டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் சுருண்டு கிடக்க, மற்றொரு புறமோ சூரிய மின் உற்பத்தி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கொளுத்தும் வெயிலில் இருந்து தப்பிக்க மக்களுக்கு புகலிடமாக அமைவது மின்விசிறி, ஏர் கூலர், ஏசிகள்தான். இரவு பகலாக இவை இயங்குவதால் மின்சார நுகர்வும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டின் சராசரி மின் நுகர்வு 30 கோடி யூனிட்டாக உள்ள நிலையில் இக்கொடும் கோடையில் 45.43 கோடி யூனிட்டாக உச்சத்தை தொட்டது. மேலும் வருங்காலங்களில் கூடுதல் மின் தேவை ஏற்படலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சுட்டெரிக்கும் வெயிலால் சூரிய மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு நிறுவனங்களால் நிலத்தில் அதிக திறனிலும் வீடுகளில் குறைந்த திறனிலும் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு வெளியிட்ட தகவலின்படி தமிழகத்தில் ஒட்டுமொத்த சூரிய சக்தி மின் உற்பத்தி திறன் 8211 மெகாவாட்டாக உள்ளது. மழை பெய்யும் நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் பகல் நேரங்களில் சூரிய சக்தி மின் நிலையங்களில் இருந்து தினமும் சராசரியாக 2 முதல் 3 கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தியாகிறது. இந்த மின்சாரத்தை மின் நிலையங்களின் உரிமையாளர்கள் பயன்படுத்தியது போக உபரியை மின் வாரியத்திற்கு விற்பனை செய்கின்றனர். இதில் அதிக திறன் உள்ள சூரிய சக்தி மின் நிலைய மின்சாரத்தை மின் வாரியம் கொள்முதல் செய்கிறது. கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி சூரிய சக்தி மின் உற்பத்தி 3.99 கோடி யூனிட்டுகளாக இருந்தது. ஏப்ரல் இறுதி வரை இதுவே உச்சவரம்பாக இருந்தது. ஆனால் மே முதல் வாரத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 4.05 கோடி யூனிட்டுகளாக அதிகரித்துள்ளது. இது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக மின் வாரியம் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.